வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ அட்வர்டைஸிங் யூஸிங் ஆட்வர்ட்ஸ். ஸோ ஆட்வர்ட்ஸை வச்சு யூடியூப்பில் ஆட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து வீடியோ அட்வர்டைஸிங் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து சர்ச் அட்வர்டைஸிங் மூலமாக நம்ம பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே அட்வர்டைஸிங் மூலமாக நம்மளோட பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரமோட் பண்ணலாம். ஸோ வீடியோ அட்வர்டைஸிங் மூலமாக எப்படி ப்ரமோட் பண்ணுறது, ஸோ அதுக்கு தான் வந்து ஆட்வர்ட்ஸ் வந்து யூடியூப் அட்வர்டைஸிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக வந்து உங்களோட பிஸ்னஸோ இல்லை உங்கள் சர்வீசஸையோ நீங்கள் வந்து வீடியோ ஆட்ஸ் மூலமாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ வீடியோ ஆட்ஸ் மூலமாக வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் கால்ஸ் அப்படி இல்லைனா வந்து அது மூலமாக ஏதாச்சும் ஒரு கன்வர்ஷனோ அது மூலமாக ஏதாவது பிஸ்னஸ் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, லெஸ் சான்சஸ் தான் இருக்குது. ஸோ சர்ச் அட்வர்டைஸிங், டிஸ்பிளே அட்வர்டைஸிங்கோட வீடியோ அட்வர்டைஸிங் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லீட்ஸும் பிஸ்னஸ் கால்ஸும் ஜென்ரேட் பண்ணி தராது. வீடியோ அட்வர்டைஸிங் ஜென்ரலாக எதுக்குன்னா வந்து உங்களோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும் மக்களிடையே அப்படின்னா அதுக்கு வீடியோ அட்வர்டைஸிங் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏதாச்சும் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சர்வீசஸில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வீடியோ அட்வர்டைஸிங் மூலமாக வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் பர்சனல் வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் ஏற்றணும் அப்படின்னா வந்து அதுவும் வந்து வீடியோ அட்வர்டைஸிங் மூலமாக வந்து நீங்கள் பிரபலப்படுத்திக்கலாம், வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பிஸ்னஸ் புது பிஸ்னஸை நான் வந்து ப்ரமோட் பண்ணுறேன், அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி வந்து நான் வந்து என்னோடய சர்வீசஸையும் வந்து நான் வந்து மக்களிடையே தெரியப்படுத்தணும். நான் சர்ச் அட்வர்டைஸிங்கும் டிஸ்பிளே அட்வர்டைஸிங்கை ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிடுவேன். எதுக்காக வந்து நான் யூடியூப் அட்வர்டைஸிங் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ச் அட்வர்டைஸிங்கில் வந்து உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராச்சும் ஒரு சர்ச் பண்ணி போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆட்ஸில் ஒரு ஆட்ஸ் உங்கள் ஆட்ஸாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே அட்வர்டைஸிங்னால் என்டையர் வெப்சைட்டில் வந்து ஒரு 10 டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த 10ல் 11 உங்களோட இமேஜ் டிஸ்பிளே ஆட்ஸ் தெரியும். பட் யூடியூப் அட்வர்டைஸிங் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஒரு ஆட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது முடிகிற வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்கள் ஆட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். வேறு எந்த இடம் சைடில் கீட்டில் எதுவுமே ரன் ஆகுது வீடியோ ஆட்ஸில். வேறு எந்த வீடியோ ஆட்ஸுமே வந்து அந்த வீடியோவில் வந்து ரன் ஆகுது, உங்கள் ஆட் மட்டும்தான் ரன் ஆகும். ஒரு நிமிஷம் உங்கள் ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் மற்ற ஆட்ஸு வருமே தவிர உங்கள் ஆட்ஸ் ரன் ஆகும்போது இடையில எந்த ஆட்ஸுமே வராது. ஸோ இன்ட்ரப்டே இருக்காது. வந்துச்சுன்னா உங்கள் ஆடு, அப்படி இல்லையா கிடையாது. ஸோ வீடியோ அட்வர்டைஸிங்கில் அதுதான் ஒரு யூனிக்னஸ்ஸு. ஸோ இது மூலமாக வந்து ஈஸியாக வந்து உங்களோட பிராண்ட் அவேர்னஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் மக்களுக்கு இடையில். அதே மாதிரி உங்களோட யூடியூப் வீடியோஸையும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வியூஸையும் வந்து ஏற்றிக்கலாம். அதே சமயம் ஆடியன்ஸும் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டார்கெட்டிங்கை பொறுத்து யூனிக் ஆடியன்ஸும் வருவாங்க. ஸோ யூனிக் ஆடியன்ஸ் வரும்போது உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சப்ஸ்கிரைப் கவுண்ட்டுக்காக வந்து வீடியோ அட்வர்டைஸிங் ப்ரமோட் பண்ண முடியுமா? வீடியோ அட்வர்டைஸிங் மூலம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்களா கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து இன்ன வரைக்கும் கூகுள் ஆட்வர்ட்ஸ் வந்து அந்த ஃபார்மேட்ஸ்க்காக அப்புறமா அந்த அட்வான்டேஜுக்காக வீடியோ ஆட்ஸ் இன்னும் கூகுள் ஆட்வர்ட்ஸ் கொண்டு வரல. ஒன்று வியூஸ் ஏற்றிக்கலாம், அவங்களோட சேனல் பாப்புலாரிட்டி ஆகும், அது மட்டும்தான். சேனல் பாப்புலாரிட்டி ஆச்சு அதுக்கு அப்படி ஆகிடுச்சுன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து யூடியூப் சேனல் பண்ணலாமா, அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது உங்கள் வீடியோவை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வாங்க யூடியூப் அட்வர்டைஸிங்னா பார்க்கலாம். யூடியூப் அட்வர்டைஸிங்கில் மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆட்ஸ். ஸோ அந்த டிஸ்பிளே ஆட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் போகும்போது ஏதாச்சும் யூடியூப் சேனலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் போவோம். ஸோ ஓகே, யூடியூப் சேனல். ஸோ அந்த யூடியூப் சேனலில் வந்து இப்போ இது ஆட் ஓடுது. இது வந்து 5 செகண்ட்ஸ் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். ஸோ இந்த ஆட்ஸ் ஓடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 செகண்ட் வரைக்கும் இந்த ஆட் மட்டும்தான் ஓடும். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 5 செகண்ட் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இந்த சைட்ஸில் வந்துலாம் இங்கே ஒரு மாதிரி ஆட் தெரியுதா, இது பேர் கூட டிஸ்பிளே ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு சைட்ஸ் எங்கேனாச்சும் ஏதாச்சும் ஒரு சைட் போனீங்க அப்படின்னா வந்து இமேஜ் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆட் வரும். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு கார்டு மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஓவர்லே ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பார்க்கலாம். கூகுள் ஆட்வர்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக கூகுள் ஆட்வர்ட்ஸில் தான் நிறைய டிஸ்பிளே ஆட்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை எடுத்துப்போம்.
Want to know how to get started up with AdWords? Looking for tips to take your AdWords campaign to ஒரு யூடியூப் சேனல் போப்பா. இது என்ன இந்த மாதிரி வருது? So what is AdWords? Put some. Hi, welcome to the exciting You need a web. ஸோ இதுவும் வந்து 5 செகண்ட்ஸ் விக்ஸோட ஆட்ஸு. இது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதான் வந்து டிஸ்பிளே ஆட்ஸு. இதுவும் வந்து வீடியோ ஆட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிறது பேர் தான் வந்து டிஸ்பிளே ஆட்ஸ். இது ஓவர்லே ஆட்ஸ். ஓவர்லே ஆட்ஸ் வந்து குட்டி இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அது நீங்கள் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். அதான் ஓவர்லே ஆட்ஸ். அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இந்த ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 5 செகண்ட்ஸ் வீடியோ ஆட்ஸ் பார்க்குறோம்ல, இந்த 5 செகண்ட்ஸ் ஆகும். ஓவராலாக இது 40 செகண்ட்ஸு. இந்த 40 செகண்ட்ஸில் வந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஆடியோ ஸ்கிப் ஆகிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆடு வந்து ஷோ அப் ஆகும். சாரி, அவங்களோட வீடியோ வந்து ஷோ அப் ஆகும். ஸோ இதுதான் வந்து 5 செகண்ட்ஸ் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் எப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து 15 செகண்ட்ஸ் அந்த ஆட்ஸை பார்த்தே ஆகணும். ஒன்ஸ் அந்த 50 செகண்ட்ஸ் ஆடு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த மெயின் வீடியோக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ். இந்த ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகிறீங்க, ஃப்ளிப்கார்ட் போட்டு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, உங்களோட அந்த நீங்கள் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட அதர் வெரைட்டி அண்ட் டைப்ஸ் எல்லாமே இங்கே ஸ்பான்சர் ஆட்ஸ் மாதிரி வரும். பட் அதை காமிக்கிறதுக்கும் அதுவும் ரொம்ப ரேர், எப்போயாச்சும் வந்தால் தான் வரும். ஒன்லி ஜென்ரல் திங் வந்து நம்ம ஆட்ஸில் வந்து ரொம்ப ரேராக பார்க்குறது வந்து இந்த ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த ஓவர்லே ஆட்ஸ். டிஸ்பிளே ஆட்ஸு பார்த்துருப்போம், ஆனால் வந்து அது அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டோம். நம்ம சைடில் இருக்கிற வீடியோ தான் பார்ப்போமே தவிர இங்கே மேலே இருக்கிற இதை ஆடுன்றதை நம்ம அந்தளவுக்கு நம்ம பைக்கு கேட்சியாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபார்மட்ஸ். இந்த ஃபார்மட்ஸில் வந்து அது என்ன சைஸில் இருக்கும், அது என்ன டிவைசஸில் மட்டும் ரன் ஆகும், ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த லிங்க்குக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் இதோட ரெசல்யூஷனும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த யூடியூப் லிங்க் தூக்கி போட்டால் மட்டும்தான் உங்களோட ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஆட்வர்ட்ஸில் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த 30 செகண்ட்ஸோ இல்லை 40 செகண்ட்ஸ் வீடியோவோ அந்த 40 செகண்ட்ஸ் வீடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். அந்த லிங்க்கு யூடியூபோட இந்த யூஆர் லிங்க் இருக்குல்ல, அந்த யூஆர் லிங்க் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன வீடியோன்றது அதுவே காமிச்சு கொடுத்துரும். காமிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து லைவில் வந்து ஆட்ஸாக வரும். ஸோ அதை பற்றி அப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேம்பெயின் செட்டப்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் ஆட்வர்ட்ஸ் டேஷ்போர்ட். இங்கே வந்து வீடியோ கேம்பெயின் இருக்குல்ல, இந்த வீடியோ கேம்பெயினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஆட்வர்ட்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். டிட்டோன்னு கொடுக்குறோமா, டிட்டோ. ஓகே, வீடியோ அட்வர்டைஸிங் கொடுத்துட்டேன். இங்கே ஸ்டாண்டர்ட் டிரைவ்ஸ், வியூஸ், அவேர்னஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் இது மட்டும் இருக்கட்டும். மொபைல் ஆப் இன்ஸ்டால்ஸ் அது வேணால் நீங்கள் மொபைல் ஆப் இன்ஸ்டால் அதுவும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். கூகுள் மர்ச்சன்ட் சென்டர்னால் நான் சொன்ன மாதிரி இந்த ஷாப்பிங் ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஃபார்மேட் தான் இது. என்கரேஜ் பீப்புள் டு பை த ப்ராடக்ட்ஸ் இன் மர்ச்சன்ட் சென்டர். ஸோ இதுக்கு மர்ச்சன்ட் சென்டரோட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டோம்னா மர்ச்சன்ட் சென்டரோட லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆட்ஸ் கொடுக்கணும். இது மர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து கூகுள் ஷாப்பிங் டியூட்டோரியலில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது பாருங்கள், மர்ச்சன்ட் சென்டர் ஆட்வர்ட்ஸ் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களோட ஷாப்பிங் ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதில் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் கொடுத்தோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் இங்கே வந்துடும். அந்த ப்ராடக்ட் இப்படி இந்த சைடில் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து மர்ச்சன்ட் சென்டர்லேருந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இன்கேஸ் ஷாப்பிங் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டே கொடுக்குறேன். இதில் மொத்தம் 2 வீடியோ ஃபார்மேட் இருக்குது. இது வந்து இன்ஸ்ட்ரீம் மேட்ச். ஸோ இன்ஸ்ட்ரீம் மேட்ச்னால் வீடியோ போகும்போதே வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கதும் டக்குன்னு நடுவில் ஏதாச்சும் ஆட் வரும், அப்படி இல்லைனா வந்து ஃபஸ்ட்டிலே ஆட் வரும். இப்போ முன்னாடி பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்லேயே ஆட் வரும். ஸோ அதான் வந்து இன்ஸ்ட்ரீம் வீடியோ ஆட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பம்பர் ஆட்ஸ். இந்த பம்பர் ஆட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ,
ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து யூடியூப் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸில் யூடியூப் இதில் மாதிரி ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் மாதிரி 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பம்பர் ஆட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் நேரத்தில் பம்ப் பண்ணி வரும். ஸோ அதான் வந்து பம்பர் ஆட்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்ஸ்ட்ரீம் வீடியோ ஆட்ஸே கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். இது மேக்ஸிமம் சிபிவி, அதுக்கப்புறமா மேக்ஸிமம் சிபிஎம். மேக்ஸிமம் சிபிவினா காஸ்ட் பெர் வியூ, ஒரு வியூக்கு எவ்வளோ காஸ்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சிபிஎம்னா காஸ்ட் பெர் இம்ப்ரெஷன், எவ்வளோ வாட்டி அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் பே பண்ண போகிறீங்க, ஒரு இம்ப்ரெஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா. இதுவே பம்பர் ஆச்சுன்னா வந்து காஸ்ட் பெர் இம்ப்ரெஷன், காஸ்ட் பெர் சிபிவி. இங்கே கிளிக் ஆக மாட்டேங்குது. பம்பர் ஆச்சுன்னா காஸ்ட் பெர் இம்ப்ரெஷன் வந்துடும். ஏன்னா அந்த டக்குன்னு ஷோ ஆகிட்டு இருக்கும். இதுவே வந்து இன்ஸ்ட்ரீம் வீடியோ ஆச்சுன்னா கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்தே ஆகணும். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் பெர் வியூ வந்துடும். இப்போதைக்கு நம்மளுக்கு காஸ்ட் பெர் வியூ மட்டுமே போதும். ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா யூடியூப் சர்ச், யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் யூடியூப் பார்ட்னர் ஆர் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ், இது மூணுமே செலக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் சர்ச்னா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்ஸ் வரும். ஸோ இங்கே காணோம். இந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஆட் வரும். ஸோ அதான் வந்து யூடியூப் சர்ச் ஆட்ஸ். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு இங்கே உள்ளே போயிடலாம். Want to know how to get started up with AdWords? Looking for tips? ஒரு நிமிஷமா. Want to know how to get started up with AdWords? இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோன்னா வந்து இந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது ஆட்ஸ் வரதுக்கு பேர் தான் வந்து யூடியூப் சர்ச்சு. அதுக்கப்புறமா யூடியூப் வீடியோஸ். ஸோ வீடியோஸ் போகும்போது சைடில் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வருது இல்லை, அதான் யூடியூபோட ஆட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்ட்னர் வீடியோஸ் அண்ட் டிஸ்பிளே நெட்வொர்க். இப்போ யூடியூப்லேயே வந்து நிறைய பார்ட்னர் சைட்ஸ் இருக்கும். யூடியூப்ஸ்க்கே நிறைய பார்ட்னர் வச்சுருப்பாங்க. ஸோ கூகுளும் யூடியூபுமே வந்து ஒரு பார்ட்னர் தான். ஸோ அதே மாதிரி வந்து யூடியூபுக்கும் வீடியோ பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஸ்லேயும் வந்து ஆட் ஷோ ஆகணும்னா, ஷோ பண்ண வைக்கணும்னா நீங்கள் அது ஆப்ஷன்ஸ் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது ஜென்ரலாக வந்து லொக்கேஷன் டார்கெட்டிங். ஸோ என்ன லொக்கேஷன் டார்கெட்டிங், நான் இப்போ ஜென்ரலாக வந்து சென்னைன்னு கொடுக்குறேன். நெட்டு கிட்டே போயிடுச்சான்னு கூட என்னென்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க நெட்டு. வாட் லாங்குவேஜ் டு கஸ்டமர் ஸ்பீக்ஸ். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்னா உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சுன்ற பாருங்கள், ஸ்பானிஷ் பேசுவாங்க. நீங்கள் வந்து ஸ்பானிஷில் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்பானிஷ்னு உங்கள் பீப்புள்ஸ் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு ஜென்ரலாக வந்து நான் இங்கிலீஷ்னே கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஹிந்தினா ஹிந்தி, தமிழ்னா தமிழ், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எந்த ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். இது டிவைசஸ். இந்த டிவைசஸில் வந்து மொபைல் பிட் இன்க்ரீமஸ், மொபைல் ஆட்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்து அது ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுன்னா 10% இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்யூட்டரும் அப்படி தான், டேப்லெட்டும் அப்படி தான். அது ஜென்ரலாக வந்து அது உங்கள் செட்டிங்ஸை பொறுத்து. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து உங்கள் ஆட் ஷோ ஆகணும், ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா, அதுக்கப்புறமா வந்து டிவைஸ் மாடல் இதில் ஆண்ட்ராய்டில், ஐஓஎஸ்லையா, விண்டோஸ் ஃபோன்லையா, அதுக்கப்புறமா வந்து ஆப்ரேட்டர் வைஃபை, இந்தியாவில் பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஏர்செல்லாம், இதில் வந்து உங்களோட வைஃபை, உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து எதில் போனால் உங்களை ஆட்ஸ் தெரியணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் வந்து இந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் கனெக்ஷன் ஏர்டெல்லில் இருக்கேன். ஸோ ஏர்டெல்லில் இருக்கிற மக்களை மட்டும் நான் டார்கெட் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த பிஎஸ்என்எல் இதெல்லாமே தூக்கி விட்டுடலாம். இதுவே ஆண்ட்ராய்டில் வந்து ஐசர், ஹிஜோனி, ஹவாய், யார் என்னென்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஃபோனில் மட்டும் டார்கெட் பண்ண அப்படின்னா அந்த ஃபோனை மட்டும் டார்கெட் பண்ணலாம். ஓஎஸ்லேயும் ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த ஆடில் போயிடுச்சுன்னா மார்ஷ்மெலோஸ் அது எல்லாமே இருக்கும். செலக்ட் வெர்ஷன்ஸ், அந்த செலக்டட் வெர்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்டட் வெர்ஷன். ஸோ எந்த வெர்ஷன்ஸில் வந்து யூடியூப் ஆட்ஸு காம்பரபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடியோ ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து இது எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே இது கொடுக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இது வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போதைக்கு கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னா யூடியூப்னாலே ஒரு பிராண்ட் அவேர்னஸ் தான். ஸோ அப்படி பிராண்ட் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ் அவேர்னஸ் தான். நாங்களும் உலகத்தில் இருக்கோம்ப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ எந்த அளவுக்கு இது நம்ம கட் ஷார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸோட ரீச் கம்மியாகும். எந்த அளவுக்கு நம்ம ப்ராடராக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரீச் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ அதுதான் வந்து ஒன் திங். இது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டு, ஸ்டார்ட் டேட்டு வேணால் வச்சுக்கலாம், அப்படிலாம் விட்டுடலாம். அதே மாதிரி எண்ட் டேட்டும் வேணால் வச்சுக்கலாம், அப்படி எல்லாம் விட்டுடலாம். இப்போ ஒரு வீடியோ ரன் ஆகுது, அந்த வீடியோ வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்லேருந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ரன் ஆனால் போதும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ட் டேட் வரும்போது உங்கள் வீடியோ ஆட்ஸ் வந்து பாஸ் ஆகிடும். இது ஷெடியூலிங். இந்த ஷெடியூலிங் இங்கே ஷெடியூலிங் ஆக மாட்டேங்குது, சாரி, இங்கே நன்னு கொடுக்கணும், இதுவும் நன்னு. இங்கே ஷெடியூலிங் வந்து எந்த டே எந்த டைம், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அது வந்து உங்களோட பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸை பொறுத்த இருக்குது. ஸோ ஆட் டெலிவரி, இந்த ஆட் டெலிவரி வந்து இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி கேம்பிங். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கேம்பிங்னா பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷனுக்கு, அதுக்கப்புறமா வந்து வியூஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்ணலாம். இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ வியூ தான் இந்த வீடியோ ரன் ஆகணும், இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ இந்த ஆட் குரூப்பில் இருக்க வீடியோஸ்லாம் இத்தனை வாட்டி தான் ஷோ ஆகணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வியூஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு இந்த கேம்பெயின், இப்போ நான் வந்து என்ன கேம்பெயின் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஆட்வர்ட்ஸ் நியூன்னு யூடியூப் ஆட்வர்ட்ஸ் தமிழ் டுட்டோன்னு இது பண்ணியிருக்கேன்ல. இந்த கேம்பெயின் வந்து ஆட் குரூப்ஸ் எத்தனை ஆட் குரூப்ஸ் இருக்கோ அத்தனை ஆட் குரூப்ஸில் இருக்கிற அத்தனை ஆடு இது எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து 20 வாட்டி ஷோ பண்ணால் போதும் அப்படின்னா 20 நாளைக்கு இம்ப்ரெஷன் வந்து ஷோ ஆகும். இதுவே வந்து இது வந்து என்டையர் கேம்பெயினுக்கு. இது வந்து பெர் ஆட் குரூப்ஸ். இப்போ கேம்பெயினில் வந்து 10 ஆட் குரூப் இருக்குன்னா ஒரு ஆட் குரூப்பும் அதில் எத்தனை ஆட் இருக்கோ அத்தனை ஆடுக்கும் 20 இம்ப்ரெஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் 2 ஆட் குரூப் வச்சுருக்கேன்னா 2 ஆட் குரூப்பில் 2 ஆட் இருக்குன்னா அந்த 2 ஆட் குரூப்பில் இருக்கிற ஆட்ஸுமே வந்து 20 டைம் டோட்டலாக 40 இம்ப்ரெஷன்ஸ் வரும். இதுவே வந்து பெர் ஆட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆட் குரூப்பில் வந்து 5 ஆட் இருக்குன்னா ஒரு நாளைக்கு அந்த ஆட் குரூப்பில் 5 ஆட் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 20 இம்ப்ரெஷன் ஒரு ஆடுக்கு. ஸோ 5னா 100. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 100 இம்ப்ரெஷன்ஸ் வரும் ஒரு ஆடுக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கண்ட்ரோல் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவ்வளோ வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் கேம்பெயினே செட் பண்ணிக்கிறேன். இது பெர் டே, பெர் வீக், பெர் மந்த் இருக்குது. அதுவும் உங்கள் ஆப்ஷன் தான். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், செட்டிங்கே வேணாம், எவ்வளோ வாட்டி ஷோ ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இதே ரெண்டுமே எடுத்து விட்ருங்க. இது எல்லாமே எடுத்து விட்ருங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கேம்பிங்கே கிடையாது. ஒரு நிமிஷம், சேஃப்டிக்கு இதெல்லாம் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன். இந்த கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் எப்போயுமே நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலிடிக்ஸ், அப்புறமா அடல்ட் ரிலேட்டட், ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வயலன்ஸ் ரிலேட்டட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த கண்டென்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூகுளே வந்து பிளாக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ அப்லோட் பண்ணும்போதே அந்த வீடியோ வந்து அண்டர் ரிவ்யூ போகும்போது இல்லை இது வந்து அடல்ட் ரிலேட்டட், பாலிட்டிக் ரிலேட்டட், இது வந்து அஃபென்ஸ் ரிலேட்டட் அப்படின்னா வந்து கூகுளே வந்து அது டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ தவறி இதில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே ஆல் கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரமோட் ஆகிடும். அது இன்கேஸ் வந்து கூகுள் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா வந்து உங்கள் ஆட் வந்து டிஸ்அப்ரூவ் ஆகிடும். ஒன் செகண்ட், உங்கள் ஆட் வந்து டிஸ்அப்ரூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஆட் டிஸ்அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஸ்அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக அது வேண்டாம். ஸோ அது டிஃபால்ட்டே இருக்கட்டும். இதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கணும். ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? ஸோ இது வந்து ஆட் குரூப் நேம் வந்து நான் தமிழ்னு வைக்கிறேன். யூடியூப் வீடியோஸ். ஸோ யூடியூப் வீடியோஸ் கண்டிப்பாக கூகுளோட வீடியோ கொடுக்க முடியாது. அதுக்கப்புறமா யாரை கேட்டு வந்து என் வீடியோவை ப்ரொமோட் பண்ணிங்க ஆட்வர்ட்ஸில் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ பிரச்சனையே வேணாம், நம்ம வந்து நம்ம வீடியோஸே ப்ரொமோட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாட்டா. இப்போதைக்கு வந்து பாஸ் இருங்க. ஸோ அந்த வீடியோ போட்டோடனே அது வந்து என்ன மாதிரியான வீடியோஸ், இன்ஸ்ட்ரீம் ஆடா, வீடியோ டிஸ்கவரி ஆடா, ஸோ பம்பர் ஆச்சா, 6 செகண்ட்ஸ் பம்பர் ஆச்சானோ, பம்பர் ஆச்சுன்னா 6 செகண்ட்ஸ் வரும். ஆனால் 6 செகண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து 6 செகண்ட் கிடையாது. என்னோடய வீடியோ வியூ வந்து கிட்டத்தட்ட 31 நிமிஷம். ஸோ பம்பர் ஆட் ஆப்ஷன்ஸ் இங்கே செலக்ட் பண்ண முடியாது. நான் வேணால் இன்ஸ்ட்ரீம் ஆட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னால் அது இப்படி வரும். அப்படின்னா வீடியோ டிஸ்கவரி ஆட்ஸ் கொடுத்துக்கலாம்.
வீடியோ டிஸ்கவர்னா ஆட் ஹெட் டிஸ்கிரிப்ஷன் டூ இந்த யூடியூப் சர்ச் ரிசல்ட்ஸில் சொன்னால அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் நம்மளோட ஆட் வந்து ஷோ ஆகும். நான் இப்போதைக்கு இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் கொடுக்க வரேன். இந்த வீடியோ டிஸ்கவரி ஆட்ஸில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹெட்லைன் 1 டிஸ்கிரிப்ஷன் 2 கொடுக்க முடியும். ஆனால் வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸில் அது கொடுக்க முடியாது. பம்பர் ஆட்ஸ்லேயும் அது வந்து கொடுக்க முடியாது. இதில் வந்து என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கூகுள் ஆட்வர்ட்ஸ் ஹவு டுனே பிடிச்சிருக்கு. ஸோ கூகுள் ஆட்வர்ட்ஸ் ஹவு டுனே போடுறேன். இப்போ ஹெட்லைனில் வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இங்கே கொடுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இங்கே அது மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் யார் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே டிஃபால்ட்டாக அது வந்துடும். திஸ் வீடியோ வாட்ச் ஆன் யூடியூப் பேஜ் இல்லை மை சேனல் ஆன் யூடியூப் பேஜ், இது எங்கே வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து திஸ் வீடியோ வாட்ச் ஆன் யூடியூப் அப்படின்னு மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே லேண்டிங் பேஜ் கிளிக் பண்ணால் லேண்டிங் பேஜ் யூடியூப் பேஜ் செல்ஸ். இது எந்த லேண்டிங் பேஜுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து அந்த ஆடை கிளிக் பண்ணோடனே என்னோடய யூடியூப் பேஜில் போனோமா திஸ் வீடியோ வாட்ச் பேஜ் ஆன் யூடியூப். ஸோ வாட்ச் பேஜ்னால் அது எந்த பேஜில் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து யூடியூப்னால் யூடியூப் சேனலே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் மை சேனல் ஆன் யூடியூப்னே கொடுக்குறேன். இதிலே வந்து ஆன் யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ். ஸோ இங்கே வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஓவர்லே ஆட்ஸ். இதில் எங்கது இதுதான் அந்த ஓவர்லே ஆட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட்னர்ஸ் வெப்சைட். ஸோ பார்ட்னர்ஸ் வெப்சைட் ஏன்னா இப்போ வந்து யூடியூப் வந்து தி ஹிந்துவோட வந்து பார்ட்னராக இருக்குது அப்படின்னா வந்து தி hindu.comல உங்கள் ஆட் தெரியும். ஸோ இதுதான் வந்து வீடியோ டிஸ்கவரி. இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸில் வந்து அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே அந்த ஆடை கிளிக் பண்ண உடனே எங்கே போய் லேண்டிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் நேமே கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் example.comனு கொடுக்குறேன். இது வந்து example.comனே இருக்கட்டும். ஆட்டோ ஜென்ரேட்டட் இமேஜ் ஃப்ரம் த வீடியோஸ் இன் யூடியூப் சேனல் ரெக்கமெண்டட். நம்மளோட இப்போ இங்கே ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தோம்ல கொஞ்சம் ஒன்றா அது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டடாகவே எடுத்துக்கோ அப்படின்னா அது எடுத்துக்கும். அப்படி இல்லைனா வந்து என்னோடய இமேஜை நான் ஒன்றும் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் அது வந்து 300x60 பிக்சல் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 150 kbps இருக்கணும். அது இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக தெரியும். அப்படி இல்லைனா தெரியாது. ஸோ தெரியும் பட் அந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆடோட நேம். இது என்ன ஆடு? ஹவு டு கிரியேட் ஆட்வர்ட்ஸ் கேம்பெயின் தமிழ் டுட்டோரியல். பாதி இது எனக்கே மறந்துடுச்சு நான் என்ன ஆட்ஸ்லாம் டுட்டோரியல் ஆட்ஸ் போட்டேன்னு. ஸோ மேக்ஸிமம் சிபிசி காஸ்ட் பெர் வியூ வந்து எவ்வளோ கொடுக்க போகிறீங்க. அதாச்சும் கீவேர்ட் பிட்டிங் கொடுக்கணும்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காஸ்ட் பெர் வியூ பிட்டிங் கொடுக்கணும். நான் 20 கொடுக்குறேன். பாப்புலர் வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த பாப்புலர் வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் வந்து வேதாளம் ட்ரைலர் இருக்குது. ஸோ வேதாளம் ட்ரைலர் வந்து அவங்களோட யூடியூப் சேனல் ஓனர் வந்து மானிட்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் ஆட் தெரியணும் அப்படின்னா வந்து அதுக்கான பிட் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறது. நான் வந்து 15% அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது டெமோகிராஃபிக்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜெண்டர், ஏஜ், பேரண்ட்டாக நான் பேரண்ட்டாக அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்ஸ் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்ஸ் வந்து டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இங்கே எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து சர்டன் பிராண்டிங்கிற போது வந்து எல்லாமே கொடுக்குறது தான் நமக்கு நல்லது. இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து 18 to 24 இல்லை 25 to 34 பீப்புளுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து அதை நீங்கள் எடுத்து விட்டுடலாம். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபீமேலுக்கு கிடையாது மெயிலுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் மெயிலுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து பேரண்ட்டுக்கு மட்டும்தான் நான் பேரண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னா நீங்கள் அதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே என்னென்ன ஆப்ஷன் அன்செக் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஆட் தெரியாது. ஸோ இதெல்லாம் ஆட் எப்படி தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் யூடியூப்பில் வந்து மெயிலாக ஃபீமேலாக ஜெண்டர் கொடுத்துருப்பீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க. பேரண்ட்டாக நான் பேரண்ட்டாக அது கூகுளோட G+ ப்ரொஃபைல் அதுலேருந்து எடுத்துகிட்டு வரும். இல்லை யூடியூபோட பார்ட்னர் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லிங்க் இருந்துச்சுன்னா அது மூலமாக எடுத்துகிட்டு வரும். இன்கேஸ் நான் வந்து ஃபேக்காக வந்து என் வயசு வந்து 18 என் வயசு வந்து
17 தான் ஆகுது. ஆனால் நான் 18 ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூடியூப் ப்ரொஃபைலையும் சரி, G+ ப்ரொஃபைலையும் சரி நான் வயசு 18 கொடுத்துருக்கேன். அப்போ ஆட் ஷோ ஆகுமா? கண்டிப்பாக ஷோ ஆகிடும். ஸோ ஏன்னா ஃபேக் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா கூகுள் அது ஃபேக் ப்ரொஃபைலாக இல்லையான்றது கன்சிடர் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட் தெரியும். அதை பிளாக் பண்ணுறதுக்கு நம்மளால் அதுக்கு ரொம்ப அதை சாத்தியமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்ட், ஸோ இதான் இருக்கிறது வந்து மெயின் பார்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு, எந்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் பீப்புள்ஸ் வந்து ஆட்ஸுக்கு ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி. இப்போ சப்போஸ் குக்கிங் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்க குக்கிங் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ குக்கிங் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து குக்கிங் என்த்யூசியஸ்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ குக்கிங் என்த்யூசியஸ்ட்டை செலக்ட் பண்ணு, அங்கே யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் வந்து கேமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கேமர்ஸ்க்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் தான். நம்மளோட பிஸ்னஸ் அண்டு நம்மளோட ப்ராடக்ட் பேஸ் பண்ணி யார் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்மார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்கள் ப்ராடக்ட்டு தெரிஞ்சவங்க, இல்லை அதுக்கு சிமிலரான ப்ராடக்ட் தெரிஞ்சவங்க. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணியான பீப்புள்ஸ், அதான் வந்து இன்மார்க்கெட்டிங் ஆடியன்ஸ். இதில் வந்து கம்ப்யூட்டர் பெரபலர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் வந்து இன்மார்க்கெட்டிங் ஆடியன்ஸ். இது வந்து கஸ்டம் ஆஃபினிட்டி ஆடியன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஆட்வர்ட்ஸில் வந்து ஆல்ரெடி உங்கள் கஸ்டமர் வந்து மறுபடியும் வந்து இப்போ புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். பழைய ப்ராடக்ட் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்களோட இமெயில் ஐடிஸ் உங்ககிட்ட இருக்குது. இது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்கள் கஸ்டமர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி வந்து ஆட்வர்ட்ஸில் அப்லோட் பண்ணணும். அது அப்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அந்த இமெயில் ஐடியை வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் அஃபினிட்டி கிளிக் பண்ணும்போது இங்கே வரும். அதை இங்கே செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் அஃபினிட்டி. அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்கேஸ் யூடியூப் போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே உங்கள் ஆட் வந்து தெரியும். அதாவது உங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு என்ன புது ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து கஸ்டம் அஃபினிட்டி ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் பேஜில் வந்தவங்களை டார்கெட் பண்ணுறது, இந்த பேஜ் கரெக்டாக போனவங்களை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களோட பவுன்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிற ஆடியன்ஸ் யாரோ அவங்களெலாம் டார்கெட் பண்ணலாம் அனாலிட்டிக்ஸ் மூலமாக. ஸோ அதெல்லாம் அனாலிட்டிக்ஸ் மூலமாக கூகுள் ஆட்வர்ட்ஸில் வந்து டிமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த கஸ்டம் அஃபினிட்டி ஆடியன்ஸில் வரும். ஸோ அந்த கஸ்டம் அஃபினிட்டி ஆடியன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ டன் கொடுத்துட்டு சேவ் ஆட் குரூப் கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு யூடியூப் ஆடியன்ஸ் வந்து வந்துருச்சு. இது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ டார்கெட்டிங் இருக்குல்ல, இந்த வீடியோ டார்கெட்டிங் வந்ததுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் போங்க. இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு ஆட் பிளேஸ்மெண்ட் போயிட்டு எனி சேனல் ஆர் எனி வீடியோஸ் வீடியோ ஆப்ஸ் சர்ச் ஃபார் த பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எந்த யூடியூப் சேனலில் வந்து உங்களோட ஆட்ஸ் ஷோ ஆகணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஆட்வர்ட்ஸ்ன்னு போடலாம், ADWRDS ஆட்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்வர்ட்ஸில் இங்கே நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓவராலாக இங்கே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க, இந்த சேனலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆட் ஷோ பண்ணு, இந்த சேனலை பார்க்கணும் மட்டும் ஷோ பண்ணுன்னா ஸோ அங்கே மட்டும் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ யூடியூப் வீடியோஸ்னால் எங்கள் சேனலில் வந்து எத்தனை ஆட்ஸ் இருக்கோ அத்தனை அந்த சேனல் வந்து எத்தனை வீடியோஸ் இருக்கோ அத்தனை வீடியோஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட ஆட்ஸ் தெரியும், மற்ற சேனலில் தெரியாது. இதுவே வந்து யூடியூப் வீடியோஸ் அதுவும் வந்து ஆட்வர்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ பாருங்கள் ஆட்வர்ட்ஸ் தமிழ்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே நிமிஷம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து
நம்மளோட யூடியூப் வீடியோஸ், இப்போ இந்த யூடியூப் வீடியோஸில் வந்து என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ இருக்குது. ஸோ என்னோடய வீடியோவில் மட்டும் ஆட் ஷோ பண்ணுன்னா என்னோடய வீடியோவில் மட்டும் ஆடு வந்து ஷோ ஆகும். இந்த 2 வீடியோவில் மட்டும் என்னோடய ஆடு ஷோ ஆகும். ஸோ எந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஆடு ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து இங்கே தெரியும். ஸோ என்ன யூடியூப் வீடியோவில் தெரியணும், எந்த வெப்சைட்டில் தெரியணும், எந்த யூடியூப் சேனலில் தெரியணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். வெப்சைட்னால் அந்த வெப்சைட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபேசியோ, ஃபாஸ்கோ, ஜிஞ்சர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு வந்து இங்கே ஆட் மேனுவல்னு அது அந்த லிங்க் என்னவோ அந்த லிங்க் இங்கே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஒரு நிமிஷம் நானே சேவ் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிட்டோன்னா ஆட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து வேர் ஆட்ஸ் வேர் ஷோன். ஸோ வேர் ஆட்ஸ் வேர் ஷோன்னா வந்து எந்த பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து உங்கள் ஆட் வந்து ஷோ ஆகிருக்கு, எந்த இடத்துல நிறையா ஷோ ஆகிருக்கு, யூடியூப்பில், டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க்ஸ்லையா. ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல உங்களோட பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து இப்போ கூகுள் ஆட்வர்ட்ஸ், பில்லிங் செட்டிங், தமிழ் டுட்டோரியல் அதிகமாக ஷோ ஆகிருக்கு அப்படின்னா வந்து அது இங்கே தெரியும். ஸோ இதுதான் வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸில் வீடியோ டியூட்டோரியல்ஸ் எப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ இப்படி தான் வந்து கேம்பெயின்ஸ் எல்லாமே, ஆட் குரூப்ஸ், வீடியோஸ் எல்லாமே இப்படி தான் வந்து செட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான நல்ல ஃபார்மேட். ஸோ இப்படி தான் செட் பண்ணோம். உங்களுக்கு இன்கேஸ் ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் இன்னும் நல்லா கிளாரிட்டி இல்லை, எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி வந்து sriramsparda.ppc@gmail.com. அதுக்கப்புறம் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7200670626. அதுக்கப்புறம் வந்து என்னோடய போஸ்ட்பெய்ட் நம்பர் 7092544777. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து எனக்கு வந்து கால் கூட பண்ணுங்கள். அப்படின்னா அட்லீஸ்ட் மிஸ்ட் கால் கொடுங்க, நான் கூட கால் பண்ணி உங்களோட குவரியை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டாக வந்து உங்களோட கொரியை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன். நன்றி.